1950 இடஒதுக்கீடு 1992 வரைக்கும் கொடுக்கல. 42 வருஷம் ஏமாத்தலாம். அதுக்கப்புறம் 27% இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தத 42 வருஷம் கொடுக்கல. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பின்னாடியும் 27%ல இன்னும் 9% நமது மக்களுக்கு கொடுக்கவில்லை. அதை கொடுக்காததுக்கு முன்னாடியே முன்னேறிய சமூகத்தினரில் பொருளாதாரத்தில் பின்னடைந்தவர்கள் அவங்களுக்கு போயிட்டாங்க. நீங்க தான் கணக்கெடுத்து நீங்க தான் நாங்கெல்லாம் கல்வியிலையும் ஜாப்லையும் முன்னேறலின்னு எங்களை லிஸ்ட்ல வச்சீங்க. எங்களுக்கே எதுவும் செய்யல, அதுக்குள்ள அவங்களுக்கு ஓடிட்டீங்க. அதுல பிஜேபி, திமுக, அதிமுக இந்த 2 பேரும் பொறுத்தனா தரவுகள் எதுவுமே இல்லாம பேக்வர்ட் கம்யூனிட்டி லிஸ்ட்ல மேலும் மேலும் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்க. அந்த 50% எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை உடைச்சு அதை குறைச்சிக்கிட்டே வந்தீங்க. அப்புறம் எங்களோட பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ல 2000 ரூபாய் இன்கம் சீலிங்னு நிர்ணயிச்சிங்க. அதுவும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதில்ல. அது போக அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு கல்வி கொடுக்கறது போல நீங்க ஆளாளுக்கு கல்வி நிறுவனங்கள் வச்சு நாங்க அவங்க கிட்ட போனாலும் அங்கேயும் லட்சக்கணக்கில் கேபிடேஷன், லட்சக்கணக்கில் ஃபீஸ்ன்னு வாங்கிட்டீங்க. இப்படி நிறைய சொல்லுங்க.